மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே ஈசிஆரில் தாறுமாறாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூரில் பிரசித்தி தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி அருகே ஈசிஆரில் தாறுமாறாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியிலிருந்து ஈசிஆர் வழியாக சென்னைக்கு நேற்று முன்தினம் இரவு கருப்பு நிற டெயோட்டா கார் தாறுமாறாக சென்று பெரிய முதலியார் சாவடியில் சாலையில் சென்ற பைக்குகள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது. தகவல் அறிந்த கோட்டக்குப்பம் சோதனை சாவடியில் போலீசார் பேரிகார்டு வைத்து அந்த காரை நிறுத்த முயன்றனர். அங்கேயும் அந்த கார் ஒரு சிலர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றது. இந்த விபத்தில் வானூர் அடுத்த வில்வநத்தம் முருகன் 47 வயது, சின்ன முதலியார் சாவடி மணிகண்டன் 40 வயது, புதுச்சேரி கதிர்காமம் பிரபு 45 வயது ஆகிய 3 பேரும் படுகாயமடைந்தனர். மரக்காணம் அருகே போலீசார் பொதுமக்களின் உதவியோடு அந்த காரை மடக்கி பிடித்தனர். அப்போது பொதுமக்கள் காரில் இருந்தவர்களை சராமரியாக தாக்கினர். காரில் இருந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரிடம் போலீசார் விசாரணை செய்தனர். அதில் காரை ஓட்டி வந்தவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியைச் சேர்ந்த முகிலன் 21 வயது என்பதும், உடன் இருந்தவர்கள் தூத்துக்குடி சின்னக்கடை தெருவைச் சேர்ந்த திவாகர் 22 வயது, ஆத்மிகா 20, ஸ்ரீநிதி 20 என்பதும் அனைவரும் சென்னையில் சட்டக்கல்லூரியில் படித்து வந்தது தெரிய வந்தது. மேலும் விசாரணையில் நண்பரின் பிறந்த நாளை கோட்டக்குப்பம் அடுத்த சின்ன முதலியார் சாவடியில் கொண்டாடிவிட்டு மது போதையில் வந்ததும் தெரிய வந்தது. அந்த காரை கோட்டக்குப்பம் போலீசார் பறிமுதல் செய்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சுகாதாரத்துறையின் தொடர் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கையால் உள்ளூர் தொற்றினால் மலேரியா ஏற்படாத நிலையை தற்போது புதுச்சேரி அடைந்துள்ளதாக நலவழித்துறை தெரிவித்துள்ளது. இது குறித்து சுகாதாரத்துறை இயக்குனர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் தேதி உலக மலேரியா தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருத்தை அடிப்படையாக கொண்டு உலக நாடுகள் மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை முழுவீச்சாக திறம்பட செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றனர். அவ்வகையில் 2026 கருத்து மலேரியாவை ஒழித்திட இப்போது நம்மால் முடியும், நாம் செய்தே ஆக வேண்டும் என்ற கருத்தை முன்னிறுத்தியே செயல்பட உலக சுகாதார அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. உலக மலேரியா தின அனுசரிப்பு நோக்கம் இந்த நாளில் இருந்து மலேரியா ஒழிப்பு நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் நோய் பரவுவதற்கு உகந்த பருவமழை காலங்களில் முனைப்போடு செயல்பட வழிவகுக்கிறது. மலேரியா இல்லாத புதுவை உருவாக்குவோம், மலேரியா இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என கூறப்படுகிறது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பட்டாசு தயாரிக்கும் தொழிற்சாலைகள் கிடையாது. இருப்பினும் அரியாங்குப்பம், திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, செட்டிப்பட்டு, சுத்துக்கேணிப்பட்டு கிராமம் பகுதிகளிலும் நாட்டு பட்டாசு தயாரிக்கப்படுகிறது. இந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முறையாக எடுக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை செய்தனர். திருக்கனூரில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜ்குமார் தலைமையில் போலீசார் சோதனை நடத்தினர். திருக்கனூர், கூனிச்சம்பட்டு, சுத்துக்கேணி, செட்டிப்பட்டு பகுதிகளில் பட்டாசு தயாரிக்கும் இடங்களுக்கு சென்று பாதுகாப்புடன் பட்டாசுகளை தயாரிக்க வேண்டும், பாதுகாப்பு விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பட்டாசு தயாரிக்கும் பணி செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தினர். விற்பனை செய்வோரின் விவரங்கள் மற்றும் முகவரியை பெற்றிருக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் பட்டாசு தயாரிப்போரிடம் உரிய உரிமம் இருக்கிறதா என்றும் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் திருப்பூர் குமரன் வீதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருவதாக தன்வந்திரி நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது.
அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் நாகராஜன், சப் இன்ஸ்பெக்டர் ராஜன், வடக்கு குற்றப்பிரிவு சப் இன்ஸ்பெக்டர் ராஜீவ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படி நின்றிருந்த நபரை போலீசார் பிடித்து விசாரித்த போது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்து வருவது தெரிய வந்தது. பின் அங்கிருந்த அவருக்கு சொந்தமான குடோனில் சோதனை செய்தபோது ரூபாய் 1,50,000 மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது. விசாரணையில் குயவர்பாளையம் TR நகர் முதல் குறுக்கு தெருவைச் சேர்ந்த மாசானாமுத்து 50 வயது என்பதும் தனது வீட்டின் அருகே மளிகை கடை நடத்தி வருவதும் தெரிய வந்தது. பெங்களூருவிலிருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து இங்கு உள்ள சிறிய கடைகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். அவரிடம் இருந்து குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். வில்லியனூரில் பிரசித்தி தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி சுற்றுலா தலத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதுகின்ற வில்லியனூர் மாதா கோவிலில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 24ஆம் தேதி காலையில் வழக்கம் போல் ஆலயத்தின் வழிபாட்டு தலங்கள் திறக்கப்பட்டது. அப்பொழுது ஆலயத்தில் உள்ள உண்டியலை உடைக்கப்பட்டு இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஆலயத்தின் ஊழியர்கள் பங்குத்தந்தை ஆல்பர்ட்டிற்கு தகவல் கொடுத்தனர். பின்னர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஆலயத்தின் உண்டியல் உடைத்து பணத்தை கொள்ளையடித்து இருப்பதாக பங்குத்தந்தை ஆல்பர்ட் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை ஆய்வு செய்ததில் தமிழக தேர்தல் நடைபெற்ற அன்று 23ஆம் தேதி நள்ளிரவில் மர்ம நபர் ஒருவர் கதவை உடைத்து உண்டியலை உடைத்திருப்பது தெரிய வந்தது. தீவிர விசாரணை மேற்கொண்டதில் ஆலயத்தின் பின் கதவை இரும்பு கம்பியால் உடைத்து உண்டியலை உடைத்து சுமார் 50,000க்கும் மேல் பணம் இருந்திருக்கலாம் எனவும் பல நாட்களாக கண்காணித்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் திருடனை பிடிக்கும் முயற்சியில் வில்லியனூர் போலீசார் மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் தீவிர விசாரணை ஈடுபட்டு வருகின்றனர். எப்பொழுதும் ஆட்கள் நடமாட்டம் இருக்கின்ற அந்த மாதா கோவில் அருகே இதுபோன்ற திருட்டு சம்பவம் நடந்திருப்பது அப்பகுதியின் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் மற்றும் திமுக உள்ளிட்ட இந்தி கூட்டணி கட்சிகளை கண்டித்து புதுச்சேரியில் பாஜக மகளிர் அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் உள்ள சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்ட ஊர்வலத்திற்கு மகளிர் அணி மாநில தலைவர் தாமரைச்செல்வி தலைமை தாங்கினார். மகளிர் அணி பொறுப்பாளர் ஜெயந்தி, மாநில துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, ஆடலரசன் முன்னிலை வகித்தனர். பேரணியை கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். மேலும் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், MLAக்கள் செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் MLAக்கள் அசோக் பாபு, விக்ரமன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், அமாவாசை, பழனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பேரணி மலைமலையடிகள் சாலை வழியாக பழைய பஸ் நிலையம் அருகில் உள்ள அண்ணா சிலையை சென்றடைந்தது. பேரணியில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் மகளிர் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சிகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாக கூறி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டியிடம் 1 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டியை 20 நாட்களுக்கு முன் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்ட மர்ம நபர் மும்பையிலிருந்து CBI போலீஸ் அதிகாரி பேசுவதாகவும் சைபர் பண மோசடி செய்த குற்றத்தில் நீங்கள் ஈடுபட்டுள்ளதால் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்துள்ளதாகவும் மிரட்டியுள்ளார். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யாமல் இருக்க குறிப்பிட்ட தொகை வேண்டும் என கூறியுள்ளார். இதை நம்பிய மூதாட்டி தன் நகைகளை அடகு வைத்தும் வீட்டில் இருந்த பணத்தை சேர்த்து பல்வேறு தவணைகளாக 1 கோடி ரூபாயை மர்ம நபர் கூறிய வங்கி கணக்கில் செலுத்தியுள்ளார். அதன் பிறகு சைபர் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது அவருக்கு தெரிய வந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த ஏற்றுமதி வணிக நிறுவனம் நடத்தி வரும் நபர் ஃபேஸ்புக்கில் குறைந்த விலைக்கு முட்டைகள் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார். பின் அதில் இருந்த மொபைல் போன் எண்ணை தொடர்பு கொண்டு முட்டைகளை வாங்கிக் கொள்வதாக கூறியுள்ளார். எதிர்முனையில் பேசிய மர்ம நபர் முன்பணம் அனுப்புமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மர்ம நபருக்கு
5,000 ரூபாய் அனுப்பி ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த முட்டைகள் எதுவும் வீட்டிற்கு வரவில்லை. அதன் பின் மர்ம நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதற்குறித்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் 4 மணி நேரத்தில் 10 பேர் மூலம் இசைக்கருவிகளை கொண்டு திருமண மேடை அமைக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி காமராஜ் நகர் எழில் நகரைச் சேர்ந்த வெங்கட நரசிம்மன் ஸ்ரீமதி தம்பதியரின் மகள் லட்சுமி பிரபா என்கிற நிவேதிதா. வீணை கலைஞரான நிவேதிதா தனது 12 வயது முதல் வீணை இசைக்க பயிற்சி பெற்று வந்தார். 500க்கும் மேற்பட்ட மேடைகளில் கச்சேரி நடத்தியுள்ளார். அரியாங்குப்பத்தில் இயங்கும் புதுச்சேரி அரசின் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இசைத்துறையில் பட்டப்படிப்பு இறுதியாண்டு படித்து வருகிறார். இவருக்கும் நாகர்கோவிலைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் என்கிற விசாலுக்கும் திருமணம் நடைபெற்றது. தன்னுடைய திருமண மேடை இசைக்கருவிகளை கொண்டு அமைக்க நிவேதிதா விருப்பப்பட்டார். அதற்கேற்ப வீணை, நாதஸ்வரம், வயலின், மிருதங்கம், கடம், தபேலா, நாதஸ்வரம், ஹார்மோனியம், கித்தார் போன்ற இசைக்கருவிகளை கொண்டு மேடையை அலங்கரிக்க செய்தார். இயற்கை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் வாழை இலை, வாழைக்கன்றுகளுக்கு மத்தியில் இசைக்கருவிகளை வைத்து அலங்கரித்தார். 10 பேரை கொண்டு 4 மணி நேரத்தில் இந்த வித்தியாசமான மேடை தயாரானது. இதன் பின்னணியில் திருமணம் விழா நடைபெற்றது. விழாவிற்கு வந்த உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் என பலரும் இசை மேடை கண்டு வியந்து மணமக்களை வாழ்த்தினர். மேலும் இசை மேடை பின்னணியில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர். அருள்மிகு முத்தாலவாளி மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவம் 5ஆம் நாள் உற்சவம் துளுவ வேளாளர் மரபினர் சார்பில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வள்ளியனூர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாளி மாரியம்மனுக்கு ஆண்டுதோறும் சித்திரை மாத வளர்ப்பறையில் பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி 5ஆம் நாள் திருவிழாவில் காலை அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், இரவு வள்ளியனூர் அருள்மிகு ஸ்ரீ கோகிலாம்பிகை உடனுரை திரு காமேஸ்வரர் ஆலய திருக்குளத்தில் இருந்து அக்னி கரகம் வருகையும், அதனைத் தொடர்ந்து இரவு அம்மன், பரசுராமர், காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதியுலா நடைபெற்றது. இதில் ஆலய அர்ச்சகர் சிவாச்சாரியர் பூஜைகள் செய்து சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்தார். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ரா. சிவா கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் சால்வை அணிவித்து சான்றிதழ் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கினார். தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உற்சவத்தாரர், துளுவ வேளாளர் மரபினர், திருமதி அனந்தாம்மாள் ஆதீனம் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் அனந்தாம்மாள் ஆதீனம் அறக்கட்டளை தலைவர் செல்வநாதன், மேலும் கலைவாணன், ராஜாராம், சபாபதி, சீனு, ஹரிஹரன் மற்றும் சமுதாய முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி சிவா என்ற சரவணன், திருமதி அனந்தாம்மாள் ஆதீனம் மற்றும் துளுவ வேளாளர் சமூகத்தினர் நிர்வாக கமிட்டி வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். கலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ரா. பரசுராமன் செய்திருந்தார். முக்கிய நிகழ்வாக வள்ளியனூர் செல்வி காவியாவின் இசைத்தென்றல் குழுவினரின் பரதநாட்டியமும், தொடர்ந்து சிலம்பாட்டம், வானவேடிக்கை, மின் அலங்காரத்துடன் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. கரியமாணிக்கம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுவை நெட்டப்பாக்கம் அருகே உள்ள கரியமாணிக்கம் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். சித்திரை மாதம் 9ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. தொடர்ந்து அர்ச்சுனன் திரௌபதியம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக பூங்கரம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா மாலை 6 மணி அளவில் நடைபெற்றது. இரவு திரௌபதியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் ஜோடிக்கப்பட்டு வீதியுலா நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை முன்னாள் MP தன்ராஜ் குடும்பத்தினர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சண்முகம், குணாநிதி, சேகர், ஸ்ரீதர், சுந்தரமூர்த்தி, ரகு உட்பட ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். மறுநாள் அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அருகே ECRல் தாறுமாறாக மோதி விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற காரை போலீசார் விரட்டிச் சென்று பிடித்து வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வில்லியனூரில் பிரசித்தி தூய அன்னை லூர்து ஆலயத்தில் உண்டியலை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற திருடனுக்கு வில்லியனூர் போலீசார் வலைவீச்சு. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் ரூபாய் 1.50 லட்சம் மதிப்பிலான 200 கிலோ குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.